இப்படியெல்லாம் தோல்வி வருமான ஆச்சரியமாக இருக்கு. இவ்வளவு பெரிய ராட்சசன் தோற்று போவான் என்பது ஆச்சரியமான காரியம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இச்சிக்கிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, விசுவாசிக்கிறவன். எப்படி விசுவாசிக்கிறவன்? இதான் புது உடன்படிக்கை. புது துருத்தியாக அவர் நம்மை மாற்றி புது ரசத்தை ஊற்றி இருக்கிறார். பழைய துருத்தியில போய் புது ரசத்தை ஊற்ற முடியாது. நான் மனுஷனாக இருப்பேன், கிறிஸ்துவை விசுவாசிப்பேன், பரீட்சையில் நிற்க முடியாது, தோற்று போவோம். கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசத்தில் நாம் கிறிஸ்துவின் மரணத்தோடு இணைந்தோம். அவருடைய உயிர்த்தெழுதலோடு இணைந்து இருக்கிறதுனால இப்பொழுது நான் அல்ல, இப்போ இந்த ஆவியானவருடைய ஊழியம் என்ன என்றால் ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளும் இருந்து போதிக்கிறது. கவலைப்படாத. இப்போ என்ன உன் வாழ்க்கையில் என்ன இருக்குது? இந்த பக்கத்தில் 1000 பேர், இந்த பக்கம் 10,000 பேரா? நீ எங்கே கவலைப்படுற? அது ஒரு நாளும் உன் மேலே அது தொட முடியாது. வேற என்ன, விரியன் பாம்பு இருக்கா? அதை பற்றி கவலைப்படாத. உலகத்தில் என்னெல்லாமோ இருக்கும், என்னெல்லாமோ வரும். நான் உனக்குள்ளே இருக்கிறேன், அந்த ஒன்றை மட்டும் நம்பு. உனக்குள்ளே இருக்கிற நான் அவைகள் எல்லாவற்றையும் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தர். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தை ஒழியாது. நான் சொன்னது தான் நித்திய ஜீவன், சொன்னது தான். அதுக்கு மிஞ்சின எந்த ஒரு வல்லமையும் உனக்கு உள்ளும் இல்லை, உனக்கு புறம்பும் இல்லை. நீ ஒரு சரீரத்தை நம்பாது, அது பலவீனமான ஆயிட்டு போகுது. அந்த சரீரம் சிலுவையில் அறையப்பட்டு விட்டதுன்னு நம்பு. இப்போ கர்த்தருடைய ஆவிக்குரிய சரீரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆவியின் சரீரத்தில் நான் இருக்கிறேன். இப்படி நம்பு. இதுதான் அவர் உள்ளே இருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். பார்த்து வருவோம். கலாத்தியர் 6வது அதிகாரம். பன்னிரெண்டாவது வசனம். மாம்சத்தின்படி நல் வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவினுடைய சிலுவையின் நிமித்தம் துன்பப்படாதபடிக்கு உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். மாம்சத்தின்படி நல் வேஷம் என்னன்னா புறம்பே. ஒரு பரிசேயன் எப்படி இருப்பான்? ஒரு வேதபாரகன் எப்படி இருப்பான்? ஒரு மத ரீதியான ஒரு பரிசுத்தவான் எப்படி இருப்பான்? மத சடங்காச்சாரங்களை செய்கிறவன் எப்படி இருப்பான்? ஞாயிற்றுக்கிழமை போய் தலையை காட்டுகிறவன் எப்படி இருப்பான்? அதெல்லாம் ஒரே கேட்டகரி தான். அதெல்லாம் பரீட்சைக்கு ஒன்றுக்கும் ஆகாது. இதெல்லாம் இந்த பரிசுத்த நீதி எல்லாம் புறம்பே. உள்ளே கிறிஸ்து வரல, அபிஷேகம் இல்லை. அந்த அபிஷேகம் கற்றுக் கொடுக்கிற கல்வி இவங்களுக்கு இல்லை. அதற்கு பதிலாக புறம்பே ஒரு சாயல். அதான் புறக்கணிக்கிறாங்க. மனுஷன் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல். அது உள்ளே தேவன் இருந்து செய்கிற கிரியை ஒன்று அதுக்கு கிடையாது. இங்க உள்ளே தேவன் இருந்து அபிஷேகம் இருந்து செய்கிற காரியம் வல்லமையின் மேல் வல்லமை, ஜெயத்தின் மேல் ஜெயம். இது தேவன் அங்கீகரிக்கிற காரியம். அவர் தான் உள்ளே வந்துட்டாரு. உள்ளே வந்து அவர் தானே செய்கிறார் இந்த காரியத்தை. யுத்தம் கர்த்தருடையது. நீ எதுக்கு யுத்தத்துக்கு போற? என் கையில விட்டுட்டு நீ இழைப்பாரு. நான் தான் உள்ளே இருக்கிறேன்னு எதுக்கு இருக்கிறேன்? என்னைக்காவது அவர் உள்ளே இருக்கிறாருன்னு வெளியே காட்டி இருக்கிறாரு? காட்டவே மாட்டார். தாவீது ஜெயிப்பான்னு யாருக்குமே தெரியாது. உள்ளே தேவன் இருக்கிறாருன்னு சவுலுக்கே தெரியாது. தாவீதுக்கு தெரியும், தேவனுக்கும் தெரியும். ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் மூலைக்கு தலைக்கல் ஆயிற்று. இது கர்த்தராலே ஆயிற்று. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். எவன் மேல் இந்த கல் மோதுகிறது அவன் நசுங்கி போவான். இதுதான் ஆண்டவர் கொடுத்திருக்கிற நித்திய ஜீவனை குறித்து நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். இப்போ இதில் என்ன பார்க்குறோம்? கலாத்தியர் 6:12 புறம்பான நல்வேஷம். இதுதான் பிசாசனுடைய வஞ்சகம். கிறிஸ்துவை விசுவாசிப்போம், ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், ஞான ஸ்நானம் எல்லாம் பெற்றிருக்கிறோம், மறுபடி ஜனிப்பிக்கப்பட்டோம் என்றும் விசுவாசிக்கிறோம். அது வரைக்கும் நல்ல காரியம்தான். அதுக்கு மேலே ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை இருக்கான்னு பாருங்க. அந்த அபிஷேகம் நம்மில் கிரியை செய்தான்னு பாருங்க. கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார், நான் இல்லை என்கிற விசுவாசம் இருக்கான்னு பாருங்க. அந்த இடத்துல தான் பிரச்சனை இருக்கும். இங்கே தான் மாம்சத்தில் நல்வேஷம், ஞாயிற்றுக்கிழமை தலையை காட்டுறது. எத்தனை பேருக்கு நான் பிரசங்கம் பண்ணாலும் எனக்கு என்ன லாபம்? நான் சபையை நடத்தினா எனக்கு என்ன லாபம்? என் இருதயத்துக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார் என்கிற விசுவாசத்தில் நான் ஜெயம் கொள்ளுகிறது வேற காரியம், பிரசங்கம் பண்ணுறது வேற காரியம். யூடியூப்ல எத்தனை வீடியோ போட்டால் என்ன காரியம்? அது வேற.
அது எனக்கு பிரயோஜனமாகவே இருக்காது. என் அனுபவத்தை நான் சொல்லியிருப்பேன், அதை கேட்கிறவனுக்கு என்ன லாபம்? தேவன் அதை கொண்டு அளந்து எனக்கு இவன் நீதிமான் என்று சொல்ல போறாரா? கிடையாது. நீ சிங்கத்தின் கெபிக்கு போயிட்டு வரும்பொழுது விசுவாசத்தில் திரும்ப வருகிறாயே, அதுதான் ஆராதனை. ஞாயிற்றுக்கிழமை சபை கொடுக்கிறது ஆராதனையே கிடையாது, அது கூடார ஆராதனை. அதுக்கு முற்றுப்புள்ளி இயேசு சிலுவையில் வைத்து விட்டார். சிங்கத்தின் கெபிக்கு போயிட்டு திரும்பி வருகிறதே ஆராதனை. அதில் மறுரூபம் அடைந்திருப்போம். அது தேவனுக்கு முன்பாக நீதியாக இருக்கும். அதுவே தேவ சித்தம். தேவ சித்தம் செய்கிறது என்பது அவர் நடத்துகிற மார்க்கத்தில் ஆவியானவருடைய உதவியால் விசுவாசித்து ஜெயங்கொள்ளுகிற ஜெயமே தேவ சித்தம். நற்கிரியைகள் அல்ல. நற்கிரியைகள் நல்ல கிரியைகள், அது செய்யணும். ஆனால் அந்த நற்கிரியையினால வருகிற நீதி வேறு, விசுவாசத்தினால வருகிற நீதி வேறு. விசுவாசத்தில் ஜெயம் கொள்ளுகிற நீதி வேறு. அதுதான் எபிரேயர் 11வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பட்டியல். அங்கே எதுவுமே நற்கிரியே இருக்காது. அங்கே வருகிற நீதி எதுவுமே நற்கிரியே இருக்காது. அது மனுஷருக்கு முன்பு அது புறம்பான நல்வேஷம். இன்னைக்கு நல்வேஷமாக நிறைய காரியங்களை பண்ண சொல்லுவாங்க. அவங்க உங்களை புறம்பான விருத்த சேதனம் பண்ண சொல்லி, இது புறம்பான விருத்த சேதனம், இது உள்ளான விருத்த சேதனம் கிடையாது. இந்த காரியங்களை செய்கிறதுக்கு, மத ரீதியான கிரியைகளை செய்கிறதற்கு கிறிஸ்து எனக்குள்ளே வேண்டும் என்கிற விசுவாசமே தேவையில்லை. கிறிஸ்துவை நம்புகிறோம், ரைட். செய்யப்படுகிறது எல்லாம் மனுஷனுடைய பலம், மனுஷனுடைய ஞானம், மாம்சத்தில் நல்ல வேஷம். அதுக்கும் ஆவிக்கும் சம்மந்தமே கிடையாது, பரீட்சைக்கு நிற்காது. 14வது வசனம், அதில் நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. மேன்மை பாராட்டுறதுக்கு ஒரே ஒரு காரியம் உண்டானா, என் பழைய மனுஷன் நொறுக்கப்பட்டான், சிலுவையில் அறையப்பட்டான். பக்திமான், நீதிமான், மத ரீதியான ஷோ காட்டினவன் அறையப்பட்டான். என்னை வஞ்சித்த அந்த மதம், என்னை வஞ்சித்த மத நீதி, என்னை வஞ்சித்த நற்கிரிய நீதி, அத்தனையும் பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்ட அந்த ஒன்று தான் மேன்மை. இதுதான் கிறிஸ்துவின் சிலுவையில் நடந்தது. செத்தேன். என்னை வஞ்சித்த பழைய மனுஷன், என்னை வஞ்சித்த மத ரீதியான நீதி, பரிசுத்தம் அத்தனை நொறுக்கப்பட்டது. இதுதான் சந்தோஷமான செய்தி, தான் சுவிசேஷம். நல்ல செய்தி. வேறு சுவிசேஷம் இல்லையே. கலாத்தியர் 1 அதிகாரத்தில் பார்க்குறோம், 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் முடிய, வேறு சுவிசேஷம் இல்லையே. பழைய மனுஷன் செத்தான்கிறத விட நம்மை பாதாளத்துக்கு கொண்டு போகிற பௌதிக சரீரம், அதில் எவ்வளவு வியாதி வருது, அதில் ஐம்புலன்கள் எவ்வளவு குறைவுள்ளது, எவ்வளவு துக்கம், வருத்தம், பாரம், எவ்வளவு மனுஷ உணர்வுகளை கொண்டு வருது, அத்தனைக்கு ஒரு முடிவு கல்வாரி சிலுவையில் நடந்த அந்த சிலுவையே எனக்கு மேன்மை. வேற உலகத்தில் பொண்ணு இருக்குது, பொருள் இருக்குது, ஆஸ்தி இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது, குதிரை இருக்குது, ரதம் இருக்குது. அது ஒரு காலகட்டத்தில் உன் காலம் வாரவே வாரும். அது அத்தனையும் வஞ்சகம். எனக்கு ஒரு மேன்மை உண்டானால், நான் பரிசேயனா இருக்கும்போது இருந்த பக்தி ஒன்றா ரெண்டா, அந்த பக்தி அத்தனையும் குப்பை என்று காணத்தக்கதாக ஆண்டவர் என் கண்களுக்கு கலிக்கம் போட்டு கொடுத்தாரே, அது ஒன்றே மேன்மை பாராட்டுதல். கர்த்தருடைய சிலுவையில் நான் அறையப்பட்டேன் என்கிற விசுவாசம். சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற மாம்சத்தில் நல்வேஷம் இருந்து நமக்கு என்ன லாபம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஒரு உத்தரவாதமும் கிடையாது. பதினான்காவது வசனம், வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாத இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அருமையான ஒரு நிர்பந்தத்தின் முடிவு கிறிஸ்துவின் சிலுவை, அவருடைய மரணம். அவருடைய மரணத்தில் என் நிர்பந்தம் எல்லாம் நீங்கிவிட்டது. அவருடைய உயிர்த்தெழுதலில் கிறிஸ்து எனக்குள்ளே வந்து அபிஷேகமாக அவர் வாழ்கிறார். அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் இப்படி விசுவாசிக்கிறோமா? வேறு வகையாக விசுவாசிக்கிறோமா? கேடு பிடித்தான் வரும். தப்பிக்கிறவன் தப்பித்துக் கொள்வான். கப்பல் ஓட்ட விழுந்திருக்கு, வேறொரு கப்பல் இருக்குது போங்கன்னு சொன்னால் தப்பிக்க விரும்புகிறவன் தப்பித்துக் கொள்வான். இந்த கப்பலில் என்ன இருக்குது? ஒரு கேடும் இல்லையே. அது இப்போ தெரியாதே, போகும்போது தான் தெரியும். காலப்போக்கில் நடுக்கடலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்போ தப்பிக்க முடியாது. நோவாவின் காலத்தில் பரிசுத்தவன்கள் இல்லையா?
மத ரீதியான புறம்பான நல்வேஷம் உள்ளவங்க இல்லையா? எல்லாம் இருந்திருப்பாங்க. ஜலப்புரளையும் வந்து வாரிக்கொண்டு போகும் நேரத்தில் தானே அந்த நீதி பரிசுத்தம் எனக்கு பிரயோஜனம் இல்லை, அது நித்திய ஜீவன் இல்லையே. வார்த்தையை விசுவாசித்த பேழையை உண்டாக்கினார், அதுதான் தப்பினார். ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லும்போது அது நம்புகிறதுக்கு ஏது இல்லாத ஒரு காரியமாகத்தான் இருந்தது நோவாவுக்கு அல்ல, மற்ற ஜனங்களுக்கு. நோவாதை நம்பினார், நம்ப முடியாத நம்பி பேழையை உண்டாக்கினார். இக்கட்டு எந்த நேரத்தில் எப்படி வரும், எந்த ரூபத்தில் வரும் நமக்கு தெரியுமா? இந்த மாம்ச சரீரத்தில் எப்படி வரும், இந்த உலகத்திலேருந்து எப்படி வரும்? இந்த உலகமே சிலுவையில் அறையுண்டு தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள நான் போயிட்டேன். இந்த சரீரமே சிலுவையில் அறையுண்டு அவருடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டேன். இந்த மனுஷ உயிரே ஜீவனே நீக்கப்பட்டு கர்த்தருடைய ஆவி எனக்குள்ளே அபிஷேகமாக இருக்கிறார், நித்திய ஜீவன் எனக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த வல்லமையில் வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு வரும்பொழுது தான் வாழ்க்கைக்கு உத்தரவாதம் உண்டு. அது இல்லை அப்படின்னா உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் துக்கப்பட்டுக்கிட்டே தானே இருப்போம். எந்த நேரத்தில் யாரும் எதையும் செய்வாங்க, எதுவும் சரீரத்துக்கு நடக்கும், என்ன வேணாலும் நடக்கும். தப்பித்து கொள்ள வேண்டாமா? அதுதான் விருத்த சேதனம். அந்த விருத்த சேதனம் இருதயத்தில் நடந்திருக்கிறது, புறம்பே இல்லை. புறம்பே ஒரு ஷோ காட்ட விரும்புகிறவங்க நித்திய ஜீவனுக்கு விரோதமாக வருவாங்க. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அங்கே போவோம். 1 யோவான் 2வது அதிகாரம் 27வது வசனம். அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் கிறிஸ்துவில் நிலைத்திருப்பீர்களாக. ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறார் ஆண்டவர். இந்த வாழ்க்கையை தான் உலகத்தான் வெறுப்பான், நம்முடைய மாம்ச சிந்தையும் வெறுக்கும். ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் கிறிஸ்துவை எனக்குள்ளே தரித்து கொண்டு உலகத்தை நான் ஜெயிக்க முடியும் என்கிற ஒரு தேவனுடைய சத்தியத்தை நான் புறக்கணிப்பேன். ஆகாது என்று தள்ளப்பட்ட கல். உலகமும் உலக தாளந்துகளும் இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று இது நம்முடைய மனுஷ சுபாவம். அவங்க புறக்கணித்தாங்கன்னு சொன்னால் அதே சுபாவம் நமக்குள்ளே இருக்கும். கிறிஸ்துவை தரித்து கொண்டு உலகத்தை ஜெயிக்க முடியுமா? எப்படி முடியும்? உலக தாளந்துகள் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லுவாங்க. தவறு. உலக தாளந்துகளை குப்பையாக பார்த்து நான் சிலுவையில் அறையப்பட்டேன், கிறிஸ்து எனக்குள்ளே இருந்தால் ஜெயிக்க முடியும். இதுதான் அபிஷேகம் கற்றுக் கொடுக்கிறது. அபிஷேகம் பெற்றுக்கொண்டவர்கள், மறுபடி உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள், சத்தியத்துக்குள்ள வராதபடிக்கு வஞ்சகங்கள் இருக்கும். அந்த இடத்திலிருந்து நாம் தப்பித்து கொள்ளணும். மறுபடி உயிர்ப்பிக்கப்படாதவர்கள் கிறிஸ்துவை நம்பி இருந்தால் மறுபடி உயிர்ப்பிக்கப்படணும். இப்படி உயிர்ப்பிக்கப்படணும். நான் இல்லை, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்கிற விசுவாசத்திற்குள் வரணும். சகோதரரே, ஆண்டவருடைய பொறுமையின் காலம் போய்கொண்டிருக்கு. அதான் கிருபையின் காலம். இந்த காலத்தில் ஒரு பெருவெள்ளம் வந்து மோதவில்லை. அதனால என்னுடைய குறைபட்ட விசுவாசம் போதும் என்று நமக்கு ஒரு வட்டத்தை போடக்கூடாது. கிறிஸ்து எனக்குள் வந்திருக்கிறாரா? நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் இருக்கிறாரா? இந்த அபிஷேகம் சகலத்தின் குறித்து எனக்கு கற்றுக் கொடுக்குமா? கற்றுக் கொடுக்கும். ஒவ்வொரு சூழ்நிலையும் ஜெயிக்க முடியுமா என்றால் முடியும். கிறிஸ்துவை விசுவாசித்தும் ஒரு பதரை போல இல்லாமல் ஒரு ஜீவ நதியாக தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து சேர்த்து. என்ன கேடு? தீயை ஒரு மனுஷனால் கடக்க முடியுமா? தண்ணீரை ஒரு மனுஷனால் கடக்க முடியுமா? அந்த அபிஷேகம் கடக்க பண்ணும். மனுஷரை தலையின் மேலே ஏறி போக பண்ணினீர். எங்களுக்கு என்ன கேடு வந்தது? ஒரு கேடு இல்லை. செழிப்பான இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு வாழ்க்கை, ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை, கிறிஸ்துவை தரித்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை. இதுக்கு கேடு இருக்கும். அதை கண்டுபிடித்து கிறிஸ்துவை தரித்து கொண்டு விசுவாசித்து ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கைக்கு வரும்படியாக ஆண்டவர் சத்தியத்தை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். கிறிஸ்துவின் பாதத்துக்கு வழி நடத்துகிற உபாத்தியாக இதை அறிவிக்கிறோம். நாம் தெளிந்த புத்தியோடு கர்த்தரை பற்றி கொள்வோம். ஆமேன்.